நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774141111 என்ற எண்ணை அணுகவும். தான் எந்த பாஜக தலைவரிடமும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என ராகுல் காந்தி கூறியுள்ள நிலையில் அவர் கடந்த காலங்களில் பல முறை மன்னிப்பு கேட்டுள்ளதை பாஜக சுட்டிக்காட்டியுள்ளது. டெல்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்த மத்திய அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ஆதாரமற்ற இந்த கருத்திற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து பேட்டியளித்த ராகுல் காந்தி தான் ஒருபோதும் பாஜகவினரிடமோ RSS அமைப்பினரிடமோ மன்னிப்பு கேட்க மாட்டேன் என தெரிவித்தார். ஆனால் ராகுலின் இந்த கருத்தை பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா மறுத்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் தான் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானிடம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டதாக தெரிவித்துள்ள அவர், கடந்த காலங்களில் நீதிமன்றங்களில் ராகுல் மன்னிப்பு கேட்ட வரலாறு உள்ளதாக குறிப்பிட்டார். எனவே போராட்டம் குறித்து தவறான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்த முயற்றதாக ராகுல் காந்தி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.